அல்லேலூயா. இப்போ 4வது முத்திரையை நாம் பார்க்க போகிறோம். 3 முத்திரைகளை பார்த்துட்டோம். 4வது முத்திரை 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க இருதயம் கடினமாகி போச்சு. முத்திரையை போட்டாலே அவன் மிருகமாக போயிடுவான். அவனுக்கு அந்த மனஸ்தாபம் வராது. அவனுக்கு அந்த நம்ம ஆண்டவர் இப்படிலாம் செய்ய வல்லவர் என்பதை தெரிந்திருந்தாலும் அவரை மகிமைப்படுத்த மனசு வராது. ஏன்னாக்கா அவன் முத்திரையை தரிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் மனம் திரும்ப வாய்ப்பு உள்ளவன். முத்திரையை தரிச்சிட்ட பிறகு அந்த 666 முத்திரையை தரித்ததற்கு பின்பு அவன் மனம் திரும்ப வாய்ப்பில்லாதவன். கண்டிப்பாக அவனுக்கு இருதயம் கடினமாகி மிருகத்தை போல இருப்பான். அந்த நாட்கள்லையும் குடும்பங்கள் இருக்கும், சபை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா? இயேசு இருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்படி இப்படி ஜனங்கள்லாம் வனாந்தரத்தில் கிடப்பாங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும், இங்கே உலகத்தில் நடக்க போகுது. அல்லேலூயா. சூரியன் மேலே அந்த 4ஆம் கலசத்தை ஊற்றின உடனே சூரியனிலிருந்து இருக்கிற வெப்பம் இந்த பூமிக்கு வடிகட்டி ஓசோன் படலத்தின் வழியாக கீழே வருது. கீழே வந்து நமக்கு தேவையான ஹீட்டை கொடுக்குது. அல்லேலூயா. வட இந்தியாவில் 119 டிகிரி வரைக்கும் அடிச்சிருச்சான். நான் சொல்கிறேன், 119 டிகிரி வரைக்கும் அடித்ததை ஜனங்க தாங்கி கொள்ளும்படி சகித்து கொள்ளும்படியான பலன் அங்கே அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா 104-5 டிகிரி, சில வேளை 105 டிகிரி 6 டிகிரியெல்லாம் வந்திருக்கு. இதை தாங்கும் பலன் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன பலன் தாங்க முடியுமோ, பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்கு என்ன சூட்டை தாங்க முடியுமோ, மல்லிகா கவனி, என்ன சூட்டை தாங்க முடியுமோ அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓசோன்னு ஒரு படலம், ஒரு வலை மாதிரி இருக்குது. அதில் பட்டு அதனுடைய டைரக்ட் ஹீட்டை நாம் அனுபவிக்காமல், அதாவது நேரடியான வெப்பம் இங்கே பூமிக்கு வராமல் தாக்கி அதன் மூலமாக வடிகட்டி நமக்கு தேவையான சூட்டை கொடுத்து, தேவையான பயிர்களுக்கு தேவையான சூட்டை கொடுத்து. சூரியன்லனாக்கா பயிரெலாம் செத்து போகும், தெரியுமா தெரியாதா? மரங்கள்லாம் செத்து போவோம். அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுத்து நம்மையும் பாதுகாத்து, பயிர்களையும் பாதுகாத்து, நம்மையும் ஆசீர்வதித்து, பயிர்களை வளர பண்ணி, நம்மளை போஷித்து, தண்ணீரை உருவாக்கி, தண்ணியை மலைகள் வழியாக அருவியாக உருவாக்கி, ஆறுகளை உருவாக்கி, அதுக்கு அணைகளை மனிதர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து, அணைகள் மூலமாக தேக்கி நமக்கு எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நீ பண்ணுற வேலை கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம, கர்த்தரை பணிந்து கொள்ளாமல், அவருக்கு மகிமையாக இப்போ காலங்களில் ஆராதனை செய்து முழுமையாக அவரை உனக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், உன் பாவ பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைய வரைக்கும் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கியா? சூரியன் மேலே ஊற்ற போகிறார். எத்தனாவது கலசம்? 4வது கலசம் சூரியனில் ஊற்றப்பட்ட போது சூரியனில் இருக்கிற வெப்பம் பல மடங்கு பெருகி பூமியிலே பயங்கர உஷ்ணத்தை உருவாக்கி மனிதர்களை தகித்தது. தவறமா நல்ல நிமிந்து உட்காரு. மனிதர்களை என்ன செஞ்சிச்சான்? தகித்தது. தகித்ததுன்னா என்னது? எரிய பண்ணிட்டு வெப்பம் தாங்க முடியாத நிலைக்கு உண்டாக்குச்சு. அதனாலே மனிதர்கள் உஷ்ணத்தை தாங்காமல் உஷ்ணத்தில் உழண்டு பிறண்டு இதை செய்ய வல்லவரான தேவனை தூஷித்தார்களே அல்லாமல்
மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. மனம் திரும்ப அவர்கள் மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தாவே, நம்ம நிலைமை இந்த சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோ, இப்படியே காலம் போகாது. இனி எப்போ அந்த மாதிரி நிலைமை வரும்னு ஆண்டவர் சீக்கிரத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. 4ஆம் கலசத்தோட உனக்கு வெளிச்சம் க்ளோஸ். 4ஆம் கலசத்தோட உன்னுடைய அந்த சுகவாழ்வு போயிடும், தகிக்கப்பட்டு போகும். ஆரம்பத்திலே 1ஆம் கலசம் ஊற்றும் போதே புண்களால் என்ன செய்யப்பட்டீங்க? கொடிய புண்களால் நிரப்பப்பட்டீங்க. இப்படியே ஒன்று ஒன்றா மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது 7 கலசம் வரைக்கும் போகும். அல்லேலூயா. 4ஆம் கலசம் ஊற்றும்போது சூரியன் மேல் ஊற்றப்பட்டது. சூரியன் என்னாச்சு? வெப்பத்தை டைரெக்டாக, ஓசோன்லாம் கீஞ்சிட்டு போயிடும், டைரெக்டாக பூமியின் மேலே வந்து வெப்பம் தகிக்குமா. அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று பிரசங்கம் கேட்போமா? எல்லாம் எழும்பி நில்லுங்க. எல்லோரும் பெண்கள்லாம் எழும்பி நில்லுங்க. எழும்பி நில்லு. எல்லோரும் எழும்பி நின்று கொஞ்சம் நேரம் பிரசங்கம் கேளுங்க. சரி, 5ஆம் தூதனை நாம் பார்க்க போகிறோம். 10ஆம் வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தின் மேல் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஏன்னாக்கா மனம் திரும்ப முடியாது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கார் பூமியில். அல்லேலூயா. மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு 5ஆம் கலசம் ஊற்றப்பட்டது. இந்த 5ஆம் கலசம் மிருகத்தினுடைய இது மேலே, சிங்காசனத்து மேலேன்னா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் மேலே அந்த கலசம் வந்து ஊற்றப்படும். அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி என்ன செய்யும்? இருளடையும். இருளடையினா என்னது? யாருக்கும் எங்கெங்கே நடக்கிறோம், எப்படி பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அந்தி கிறிஸ்து முதல், ஆட்சி செய்கிற அரசன் முதல், கீழே இருக்கிற அவனுடைய முத்திரையை போட்ட அத்தனை பேருடைய வருத்தமும் அதிகமாகும். மிகுந்த வருத்தப்பட்டு என்ன செய்தார்கள்? வருத்தத்தில் தங்கள் கிரியைகளிலிருந்து மனம் திரும்பலை. என்ன செய்தார்கள்? தேவனை தூஷித்தார்கள். தேவனை இன்றைக்கும் தூசிக்கிற கூட்டம் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஆண்டவனை குறை சொல்கிறது. ஆண்டவனே உனக்கு கண் இல்லையான்னு ஆரம்பிக்கிறது. ஆண்டவன் கூட இதை பார்க்கல பத்தியா, அவன்லாம் என்ன அப்படின்னு ஆண்டவனை இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுகிற கூட்டம் நிறைய இருக்குது இன்றைக்கே. ஆனால் அன்னைக்கு அதை ஒரு முறை பேசிட்டான். மறுமுறை ஆண்டவரை பற்றி எப்போ அந்த மாதிரி சொன்னீங்க, ஆண்டவர் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருன்னா, ஆமாண்ணா மறந்துட்டேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு இவனும் மன்னிப்பு கேட்பான். எப்போ? இப்போ. இனி முத்திரை இது அந்த கலசம் ஊற்றப்படுகிற காலம் வந்த பிறகு அவனுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை என்ன செஞ்சிடும்? போயிடும். கடினம் வரும், தூஷணம் வரும், தூஷண வாய் வரும். அவன் தேவனை தூஷித்தானே அல்லாமல், தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு என்ன செய்யலை? மனம் திரும்பவில்லை. ஏன்னா ஆண்டவர் அவனை என்ன செஞ்சுக்கிட்டே போகிறாரு? ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி என்ன ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி தள்ளிக்கிட்டே போகிறார். கடைசியாக 7ஆவது ஊற்றப்படும் போது தான் அவன் நரகத்துக்கா ஆயத்தமாயிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை நெருங்கிருச்சு. தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போன பிறகு இங்கே ஸ்டார்ட் ஆக போகிற விஷயந்தான் இதெல்லாம். அல்லேலூயா. 6வது
16ஆம் அதிகாரம் 12 to 14. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து நதியில், ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டது வர கண்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஆறாம் கலசம் ஊற்றப்பட்ட உடனே ஐபிராத்து என்ற பெரிய நதி, இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒரு நதியை உண்டாக்கி அந்த நதிகளை 4ஆக பிரித்தார். அல்லேலூயா. ஐபிராத்து, பைசோன், கீகோன், இதக்கேல் 4 நதிகளாக பிரித்து உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தார். இப்போ இதில் மிகப்பெரிய நதி எதுனாக்கா ஐபிராத்து நதி. இந்த ஐபிராத்து நதி வற்றி அதன் வழியாக மேற்கு தேசத்து ராஜாக்கள் கிளம்பி வந்து பயங்கரமான யுத்தம் இந்த பூமியிலே நடக்க போகுது. உலகம் முழுவதிலும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்க போகுது. அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் அங்கே பயங்கரமான ஒரு யுத்தம், அது அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லப்படுது. அந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம். அல்லேலூயா. மிக பயங்கரமான ஒரு யுத்தம் ஆயத்தமாகுது பாருங்க. அதில் ஐபிராத்து நதியை சுற்றி யுத்தத்திற்கு வழி உண்டாக்கின. இப்போ என்ன நடக்க போகுது? பயங்கரமான யுத்தம் நடக்க போகுது. பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்தை குறித்து நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதின் மேலே ஊற்றுனா 6வது கலசத்தை ஐபிராத்து நதியில், ஐபிராத்து நதியில் ஊற்றினோடனே அது சுத்தமாக வற்றி போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஐபிராத்து நதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டு வருகிறது. அந்த தண்ணீர் அந்த கலசத்தை ஊற்றும்போது சுத்தமாக வரன்றோம். அது வழியாக அந்த நதி வழியாக தான் யார் வருவா? மேற்கத்திய ராஜாக்கள் கிளம்பி யுத்தத்திற்கு வருவார்கள். இங்கே பயங்கரமான ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகுது. யுத்தத்தில் ஒருத்தர் கூட மீந்திருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. இப்பையும் பயங்கரமான யுத்தங்கள்லாம் வருது. இப்போ 3ஆம் உலக மகா யுத்தம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் பயங்கர சண்டை நடந்துச்சு. இப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணி எங்கள் காலங்களில் வேண்டான்னு சொல்லி ஏதோ நம்ம ஜெபத்தை கேட்டு யுத்தத்தை நிறுத்திட்டார். ஆனால் அந்த கலசம் ஊற்றப்படுகிற காலத்தில் யுத்தத்தை அவர் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கடைசி காலம். அல்லேலூயா. நீ அந்த யுத்தத்தில் சிக்காதபடிக்கு, பயங்கரமான கொடிய புண்கள் உன்னை பிடிக்காதபடிக்கு, நீ தகிக்கப்படாதபடிக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். நீ என்ன சொன்னாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம். நாங்கள் இப்படியோ உக்காந்துட்டு சபைக்கிலேருந்து சபை முடித்தோடனே சோத்திரம் பண்ணிவிட்டு பாஸ்ட்டு போய் வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோமா இல்லையாப்பா? எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீ என்னாவும் சொல்லி எல்லாரையும் மிரட்டுவ, பயமுறுத்துவ. ஆனால் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. நீ கீழ்ப்படியாதப்பா, நீ கீழ்ப்படியாதம்மா. நீ இரு, பத்திரமா இரு. நாங்கள் போய் வரோம், எங்களை மட்டும் நீ தடுக்காத. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக அவரோடு நிற்போம், அவரோடு பாட்டு பாடுவோம், அவரோடு புதுப்பாட்டை பாடுவோம், அவரோடு நாங்கள் அவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். இங்கே கைவிடப்பட்ட அத்தனை பேரும் மிதின்னு மிதிக்க வேண்டியதுதான். நேற்று தினத்தில் வெளிப்படுத்தின விசேஷம்
14ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். அல்லேலூயா. அதை கடிவாளம் வரைக்கும் ரத்தம் போச்சான். எல்லா மனுஷனையும் தூக்கி கோபாக்கினையின் ஆலையில் போட்டு மிதின்னு மிதிச்சிட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்க போகிறவைகள். கடைசியாக 7வது முத்திரையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 16ஆம் அதிகாரம் 17 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதல் அப்படிப்பட்ட பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை. மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபம் தாளந்து நிறையான பெரிய கல்மலை விழுந்தது. அந்த கல்மனையினால் உண்டான வாதையின் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் அந்த வாதை தூசித்தார்களே அல்லாமல் மகா கொடியதாக இருந்தது. இப்போ கடைசியாக என்ன நடக்குது தெரியுமா? மகா பயங்கரமான பூமி அதிர்ச்சி. அதாவது ரிட்டர் அளவுகோலில் 6.2 6.3 அப்படிலாம் இருக்குது. கடைசியாக இப்போ சமீபத்தில் 8.3 ரிக்டர் அளவுகோலில் எல்லாம் பயங்கரமான பூகம்பங்கள் ஏற்பட்டு இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு தேசம் என்ன தேசம் சொல்லுங்கள், தேசம் தெரிஞ்சா. அந்த தேசம் நிலகுலைஞ்சு போச்சு. ஏறக்குறைய 19 பேர் 20 பேர் அப்படின்னு செத்தவங்களுடைய எண்ணிக்கை சொன்னாங்க. இப்போ சொல்லப்படுற பூகம்பம் மகா பூமி அதிர்ச்சி உண்டாகுமா. இந்த மகா பூமி அதிர்ச்சி மட்டும் இல்லை, இதுவரைக்கும் பூமி உண்டான நாள் முதல் அப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதே இல்லையா. அப்படி ஒரு பூமி அதிர்வு ஏற்பட்டு பயங்கர கலக்கம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தாளந்து நிறையான அளவுகளான கல்மலைகள் மனுஷர் மேலே பெய்யுமா. ஒரு தாளந்துன்னா 36 கிலோ. 36 கிலோ ஒரு பனிக்கட்டி உன் தலை மேலே விழுந்தா என்ன ஆகும்? உட்காருங்க. 36 கிலோ ஒரு 36 கிலோ கல்மலைன்னு விழுவுறதில்ல. கல்மலை, ஆலங்கட்டி மலை சொல்கிறோம்ல, அந்த ஆலங்கட்டி மலைங்கிறது கல்மலை. அந்த ஆலங்கட்டி மலை எப்படி வருதான்? ஒரு ஆலங்கட்டின்னா தினோண்டு பார்த்தோம்னா அதிசயப்படுறோம். 36 கிலோ ஒரு தாளந்து என்கிற அளவில் ஒரு கட்டியும் 36 கிலோ உள்ளது யார் மேலே விழுவோம்? அந்த காலங்களில் இருக்கிற மனுஷர் மேலே விழுவுமா. தாங்க முடியுமா? இருக்கலாமா? இங்கே நம்ம இருக்கலாமான்னு இல்லையா? நான் இருக்கக்கூடாது, நான் மனம் திரும்புகிறேன், நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பிள்ளையா ஞானஸ்நானம் எடுத்து அவரோட உடன்படிக்கை பண்ணி இப்பயே ஆயத்தப்பட்டுறேங்கிறவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வசனத்தை சொல்கிறேன், உங்களை கலக்கிறதுக்காக சொல்லலை, உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை.
நடக்க போகிற சம்பவம் கொடுமையாக இருக்கு. என்னப்பா நீலாம் கை தூக்கலையா? அல்லேலூயா. ஏய் 11வது போயிட்ட, கையை தூக்குற காலம்தான் இது. நீ கை தூக்குனியா? தூக்கலையா? அல்லேலூயா. கை தூக்கலைன்னாக்கா ஆலங்கட்டி மலையில் மாட்டுங்க. நான் என்ன சொல்ல போகிறாங்க? இல்லை, பாஸ்டர் பார்த்துக்குவார். பாஸ்டர் எங்கே பார்த்துக்கிறாரு? நீ என்ன பார்த்துக்கிறதுக்காக தான் 2 பேர் வேணுமே. அல்லேலூயா. நான் இந்த மாதிரி வாதையிலெல்லாம் ஈடுபடாமல் மாட்டாமல் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு டெய்லி எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். வேதத்தை குறித்து பயத்தோடு பக்தியோடு இன்றைக்கும் பிரசங்கம் கேட்குறேன், கேட்டு இன்றைக்கும் அறிவடைகிறேன். தோத்திரம். அல்லேலூயா. 7வது முத்திரை, 7வது கலசம் எங்கே ஊற்றப்படுகிறது? ஆகாயத்தின் மேலே. கடைசியாக ஆகாயத்து மேலே வீசி ஊற்றிடுறான். ஊற்றின உடனே ஆகாயத்தில் ஆலங்கட்டி மலை, பெரும் மலை. ஒரு கட்டியும் எவ்வளோ பெருசு? 36 கிலோ. அப்படியே உருகி மழையெல்லாம் உருகி கட்டியாக மாறி பூமியையும் அதிர விட்டு எத்தனை பேர் பள்ளத்துக்குள்ளே போவான், எத்தனை பேர் இடிக்குள்ளே போவான், எத்தனை பேர் இடுக்குள்ளே போவான்னு தெரில. அத்தனை பேரையும் அடித்து பூமி அதிர்ச்சி வந்து எல்லாரையும் ஆட்டுன்னு ஆட்டி இங்கே கொலை நடுங்கி குடல் நடுங்கி நிற்கும்போது மாலை வானத்திலிருந்து ஆலங்கட்டி மலை ஒரு கல்மலையும் 36 கிலோ வந்து உழுவுமா தலையில். அல்லேலூயா. இன்னும் இருக்கு. இந்த அதிகாரத்தோட முடிஞ்சிடல. இது எத்தனாவது அதிகாரம்? 16ஆம் அதிகாரம் தான். 17, 18, 19, 20, 21, 22 இன்னும் 6 அதிகாரம் இருக்குது. மீதியெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் அந்த உபவாச ஜப நாட்களில் இது தான் எப்போ தொடங்கணும் இதை அப்படியே தியானிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்கிறது என்ன, இதுக்கு எப்படி நம்ம ஆயத்தப்படணும். இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், மறுபடியும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10வது தடவை படிப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த கலசம் என்பது நாம் பார்த்தோம், கலசம்னா என்னன்னு. அடுத்தது தாளந்து என்பது, ஒரு தாளந்து என்பது என்னன்னு பார்த்தோம். இப்போ எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். நாம் எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த காலகட்டங்களில் நாங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் உம்முடைய வருகையில் அங்கே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வசனம் விதமாக இருக்குது, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ என் சொல் மனமே. அல்லேலூயா. நீ இங்கே இருக்காத, நீ அங்கே இருப்பியா? நீ அங்கே இருப்பியா, இங்கே இருப்பியா? அதான் சேலஞ்ச். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் மாட்டக்கூடாது. இந்த மாதிரி காலங்களுக்கு தப்பி உம்மிடத்தில் வருவதற்குத்தான் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். அல்லேலூயா.